ஹாய், இன்றைக்கி மார்னிங் வந்து நான் டயட் லஞ்ச் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும், அதுக்கு வந்து 1 கப்பு மைதா, 2 கப்பு கோதுமையை போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா கல்லில் போட்டு நல்லா அடித்து சப்பாத்தி பிசைஞ்சிக்கிட்டேன். அப்புறம் மஷ்ரூமை வந்து நல்லா வார்ம் வாட்டரில் கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு நல்லா அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கிரேவி பண்ணியாச்சு. இது வந்து புல்கா சப்பாத்தியை திரட்டி ஒரு கல்லில் போட்டு சும்மா கொஞ்சம் நேரம் வாட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து அனலில் போட்டு எடுத்தோம்னா நல்லா உப்பி வரும், சாஃப்டாகவும் இருக்கும். இதுதான் புல்கா பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால சாமிக்கு வந்து புட்டு நைவேத்தியம் பண்ணலான்னு சொல்லிட்டு புட்டு செஞ்சேன். அரிசி புட்டு தான் இது. அதில் வந்து உப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் தட்டி போட்டு சர்க்கரையை போட்டு கலந்து நெய் 1 ஸ்பூன் விட்டு கலந்து வச்சாச்சு. இது வந்து நான் சாமி கும்பிட்றதுக்காக நான் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து இன்றைக்கி நான் பொமோகிரானேட் ஜூஸ் தான் போட்டேன். இதுதான் வந்து இன்றைக்கி டயட் லஞ்சுக்காக என் பொண்ணுக்கு சப்பாத்தியும் மஷ்ரூமும் ஜூஸை மட்டும் தான் கொடுத்து அனுப்பிச்சேன். புட்டு வந்து நம்ம வீட்டில் இருந்து சாமி கும்பிட்றதுக்காக வச்சுருக்கேன்.